இனி எந்த காரணத்தை கொண்டும் சாயப்பாவை சந்தேகப்படுவதை நிறுத்த வேண்டும். நீங்க சந்தேகப்படாமல் எந்த காரியத்தை செய்தாலும் 100% வெற்றியை பெறுவது நிச்சயம். அப்பாவை சந்தேகப்படல, அம்மாவை சந்தேகப்படல, கத்து கொடுத்த குருவை சந்தேகப்படல. ஆனா தெய்வத்தை மட்டும் நம்ம சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கோமே, ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை அவர் இன்னும் தீர்க்கல. எனக்கு இன்னமும் துன்பங்கள் எல்லா திசையிலையும் வந்துட்டு தானே இருக்குது. இப்படியே இருந்தா என் வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு அந்த விரக்தியோட உச்சத்துல நீங்க இருக்கிறதால அவர் மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை நிச்சயமாக வரவில்லை. ஒரு நொடி பொழுதும் நம்பிக்கை நீங்க கடவுள்கிட்ட இதை கொடு அதை கொடுன்னு கேட்டா நிச்சயமா அவர் செய்வார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக ஏற்படுத்துவார். சில பேருக்கு வெட்டுக்கிளியா, சில பேருக்கு மூலமா, சில பேருக்கு வேற ஒரு நபர் மூலமா, இல்ல பொருள் மூலமா இங்க அவர் நிச்சயமா நான் இருக்கிறேன் அப்படின்றத காட்டிக்கிட்டு தான் இருக்கிறார். சோ கடந்த காலத்துல இருக்கக்கூடிய நிகழ்வுகளை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இறந்து போன காலத்துல நீங்க வாழ்ந்துகிட்டு நிகழ்காலத்துல வாழ முடியாம தவிர்க்கிறீங்க. ரெண்டாவது, அவர் ஏதாவது செய்யல அப்படின்னா நம்ம நேர்மையான மனிதர்களா இருக்கிறவங்க நேர்மையற்ற மனிதர்களாக மாறிவிடுகிறோம். நான் நல்லவனா இருந்து என்ன சாதிச்சேன், அடுத்தவனா இப்படி வாழ்றான் பாருன்னு அவனை நம்ம வாழ்க்கையில இணைத்து கொண்டு மனதார அவனை போலவே வாழுறோம். அதாவது உங்களுக்கு இத்தனாம் தேதிக்குள்ள இந்த பிரச்சனைகள் முடிய போகுது, முடிந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு தரும் ஆசீர்வாதத்தை நீ நிச்சயமாக பெறுவாய் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அதை நீங்க மறக்கிறீங்க. மறந்ததால என்ன ஆகுது தெரியுமா? இவர் கூட ரொம்ப நாள் இருக்கீங்க, எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு அவரு நினைக்கிறீங்க. அவரால் எதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கும் போது அவரை விட்டு விலகுறீங்க. விளங்கும் போது நேர்மையானவர்களா இருக்கக்கூடிய நீங்க சின்ன சின்ன தப்புகளை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நல்ல காலம் உங்களுக்கு வரும் பொழுது கெட்ட காலத்துல நீங்க கம்பல் பண்ணி பயணிக்கிறதால அதனுடைய பாவங்கள் சேர்றதால உங்களுக்கு நல்ல காலம் எப்பொழுதுமே நடக்கவே இல்லை. சோ நான் தெளிவா சொல்றேனே, ஒரு 40 நாளோ 50 நாளோ இல்ல ஒரு மாசம் கூட நீங்க முழு மனதோட இருந்து பாருங்களேன், கண்டிப்பா நல்லது நிறைய 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 நடக்கும். ஆனா நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சா மட்டும் பத்தாது. நேர்மையான எண்ணங்கள் கொண்ட, நல்ல சிந்தனைகள் கொண்ட, நேர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாக நீங்க உருவாகணும். அதை செய்தாதான் இதை நம்ம பெற முடியும். இதை செய்யலைன்னா எதையுமே பெற முடியாது. நீங்க ஆரத்தி, சுச்சரித, மெடிடேஷன் எல்லாமே சூப்பர், தூள் பண்றீங்க. ஆனா நம்பிக்கை இல்லையே, சந்தேகத்தோட தானே அவரை பாக்குறீங்க. அந்த சந்தேகத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். இந்த மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மனசு எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்ததுன்றது இங்க பல பேருக்கு தெரியல. நம்ம நிறைய சொன்னாலும் அது புரியல. அதை பத்தி இங்க பேசியிருக்கோம். ஸோ நல்லவைகள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். பொறுமையுடன் காத்திருங்கள். டெஃபினட்டா நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு அருமையான, ஒரு அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துதான் இந்த ஜென்மத்தை முடிப்பீர்கள். சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாய்பாவே நன்றி. உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். நேர்மையானவர்களாகவே நாங்கள் இருப்போம். உங்கள் மீது துளியும் சந்தேகம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழத்தான் போகிறோம். நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளாக இருப்பது தான் எங்களுக்கு நல்லது என்பதை நாங்கள் இந்த பதிவின் மூலமாக உணர வைக்க போவதற்காக நன்றி. முழு பதிவையும் கேட்டு செய்ய வேண்டிய விஷயத்தை நான் தெளிவாக செய்ய வேண்டும் சாயப்பா. என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று இந்த பிரார்த்தனையை நான் முடிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு பதிவு. இந்த நெகட்டிவிட்டியால எவ்வளவு பெரிய மோசமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை தவிர்த்தோம்னா எப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை முழுசா கேளுங்க. பதிவு ஆரம்பிக்கலாமா? சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு பெரிய மிராக்கள்
நேற்று நடந்தது. நம்ம அன்பே சாயில அவங்க நேம் ராஜேஸ்வரி. மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது. குழந்தை பாக்கியம் இல்லை. இவங்க ஜாதகம் எல்லாமே பார்த்திருக்காங்க. எல்லா இடத்துலயும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, கண்டிப்பா இந்த ஜென்மத்துல உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு பெரிய தோஷம் இருக்கு, அந்த தோஷத்தை பரிகாரத்தின் மூலமா நீக்கினாலும் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னாங்க. இருந்தாலும் நாங்க பரிகாரத்தை நிறைய செஞ்சோம். என் கணவர் ரொம்ப தங்கமானவர், எந்த குடிப்பழக்கமும் இல்லாதவர், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர். ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாரும், நாங்க ஒரு கிராமத்துல இருக்கோம், ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்னுடைய கணவரை ரொம்ப கேவலமா பேசுறாங்க, என்னையும் கேவலமா பேசுறாங்க. அந்த ஒரு மன உளைச்சல்ல அவர் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கெட்ட பழக்கங்கள் ஏகப்பட்டது. ஆனாலும் என்ன ஒரு அடி அடிக்கிறது இல்லை, திட்டுறது இல்லை, கோவப்படுறது இல்லை. அவரால் அந்த துக்கத்தை எப்படி வெளியில கொண்டு போறதுன்னு கூட தெரியல. நானும் இந்த மாயுத்த பயிற்சியில நான் கலந்துக்கிட்டேன். நான் இது வரைக்கும் எந்த ஒரு பதிவுக்கும் நான் கமெண்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா தெய்வீக நம்பிக்கை சுத்தமா எனக்கு இல்லை. நம்ம இவ்வளவு நல்ல ஒரு விஷயங்கள் பண்ணாலும், நல்ல யாரையும் ஏமாத்தாம எங்க குடும்பமும் என்னோட கணவரோட குடும்பமும் இருந்தோம். ஊர் மக்கள் எல்லாரும் எங்களை ரொம்ப கேவலமா பேசும்போது கூட என் மாமனார், என் மாமியார் எல்லாருமே எனக்கு சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், நீ கவலைப்படாதம்மா, பிரச்சனை இல்லை, குழந்தை இல்லைன்னா என்ன, எல்லாரும் குழந்தைகளா நினைச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு. நல்ல அருமையான மாமனார் மாமியார். எனக்கு எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல கூட மனச துன்பத்தை கொடுக்கவே இல்லை, காயம் படுத்தவே இல்லை. அப்படி இருக்கும்போது கடவுள் மேலே எனக்கு நிறைய கோபம் வந்தது. என்ன ஏங்க இப்ப எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் இல்லாம ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் எங்களுக்கு கேவலமா பேசுறதும் அசிங்கமா பேசுறதும், ஒரு மாதிரி ரொம்ப மன உளைச்சல நாங்க இருந்தோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த சோகங்கள் இருந்தாலும் அதை நாங்க வெளியில காட்டிக்கல. எங்க மாமனார் மாமியாருக்கு ஒரே பையன், என்னோட கணவர். சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, ஆனா வாரிசு இல்லை. அதனால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளணும். நான் 2-3 தடவை சூசைட் பண்ணிக்கவும் ட்ரை பண்ணேன். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது, மன உளைச்சல் அடைந்தோம். ஃபைனலா ஒரு 6 மாசமா நம்ம அன்பே சாய் ஃபேமிலிக்குள்ள என்ட்ரி ஆனோம். அப்பையும் கடவுள் சொன்னதை பத்தி கேட்கல, நீங்க சில மோட்டிவேஷன், சில கான்ஃபிடென்ட், சில ப்ராக்டிக்கலான விஷயத்த பேசுறீங்க, அந்த ஒரு விஷயத்த கேட்கலாம், இந்த சாய்ப்பாவை விட்டுடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். கேட்க ஆரம்பிச்சேன். என்ன அறியாமலே சாய்ப்பாவை பார்க்கும் போதெல்லாம் கண்ணீர் வந்தது. எங்க வீட்டுல சாய்ப்பா போட்டோ கிடையாது. இந்த ஆட்டோல பஸ்ல இப்படிலாம் இருக்கும்போது ஒரு நாள் அவர் கோயிலுக்கு போனேன், சாய்ப்பா கோயிலுக்கு. அங்க போன உடனே என்னோட அழுகைகள் வேற மாதிரி இருந்தது. அப்படின்னு அழுததே கிடையாது. திரும்பி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 12 மணி பதிவு நீங்க கொடுத்துருந்தீங்க வீடியோ பதிவுல, நான் கேட்டுட்டே வர என் கணவர் சொன்னாங்க, எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரியுது, நீ சாய்பாபா பார்க்கும்போது கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது. அதே வார்த்தை தான் இவரு சொல்றாரு. நம்ம சொல்லியிருந்தோம், உங்க ஆன்மாவும் கடவுளோட ஆன்மாவும் ஒண்ணு சேரும் போது ஒரு விதமான ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருப்போம். சில பேருக்கு கண்கள்ல கண்ணீர் வரும்னு, ஒருவேளை அதுவா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்க தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சோம். என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல. ஸோ நேத்து டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது குழந்தை கன்ஃபார்ம். நாங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச மாத்திரை மருந்து கூட எதுவுமே சாப்பிடல. ஸோ இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த நிலைமையில தான் நாங்க கேட்டோம். அவர்கிட்ட ஒரு வேண்டுதலை கூட நான் வைக்கல. ஆனாலும் எனக்கு ஏன் இப்படி நடந்தது, இப்பேற்பட்ட மிராக்களை ஏன் கடவுள் செஞ்சிருக்காரு? என்னால துக்கம் தாங்காம அழுத நாட்களை தாண்டி இப்ப ஆனந்த கண்ணீரை என்னால சேர்த்து வைக்க முடியல, அது அழுகையா மாறுது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஒரு பதிவு கொடுத்தாங்க. உண்மையிலே சொல்றேன்,
அவங்க அழுக, நான் அழுதுட்டேன். இதை பத்தி சின்னதா பார்த்துடலாமா? நம்மளாம் நினைக்கிறோம் கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு, அதனால நாம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். கடவுள் கை விடல. நீங்க தான் உங்களுடைய வேலையை பார்க்கறீங்களே தவிர அவர் உங்க வேலையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சில சங்கடங்களை எல்லாத்தையும் நீங்க கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னும் போது அவரால் எதுவுமே செய்ய முடியல. என்னதான் நாட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் தனது மகன் ஒரு கொலையை செஞ்சா அப்படின்னா அவன் ஜெயிலுக்குள்ளதான் கிடக்கணும், ராஜா அரண்மனையில தான் இருக்கணும். இல்ல என் பையன் தான் தப்பு பண்ணிட்டான், அதனால அந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல கர்மா ஃபார்வர்ட் பண்ண முடியாது யாருக்கும், எங்கேயும், எப்பயும். அப்போ அது கடவுளா பார்த்து கொடுக்கக்கூடிய தீர்ப்பு. அந்த சங்கடங்கள் வர வரைக்கும் நீங்க சங்கடப்படாமல் இருக்க வேண்டும். சங்கடப்படாமல் இருக்கும் பொழுதுதான் அந்த சங்கடங்கள் தீரும். அந்த சங்கடங்களை கடவுள் எடுத்து தூர போடுவார். ஏங்க அவர் சொல்றாரு பாரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிடுன்னு? புரியலையா? நீங்க என்ன பாரம், கையில சூட்கேஸோ எல்லா லக்கேஜோ வச்சுக்கிறது பாரம் நினைக்கிறீங்களா? இல்ல, மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை என்னிடம் வைத்து விடு. சரி, வச்சுட்டா என்ன? அடுத்தது நான் சரி செய்வேன் என்ற நம்பிக்கையுடன் நீ நேர்மையாகவும் என்னுடைய குழந்தையாகவும் மாறிவிடு. கடவுள் எதுவும் செய்யலைன்னா நேர்மையா இருக்கிறவங்க எல்லாருமே கூட கொஞ்சம் தடம் மாறுறாங்க. கொஞ்சம், நான் முழுசா சொல்லல, கொஞ்சம். அப்ப தடம் மாறி என்ன பண்றாங்கன்னா, இந்த பாவம் தீர்ந்ததுக்கு அப்புறம் வர வேண்டிய சொத்து நீங்க தடம் மாறி வரக்கூடிய புது புது பாவத்தின் மூலமா இன்னும் அளவுக்கு அதிகமான பாவத்தை சேர்ந்து வச்சுக்கிறதால வரவேண்டிய சொத்தும் உங்களை விட்டு தூர போகுது. அதனாலதான் அவர் சொல்றாரு, சங்கடமோ அவமானமோ துன்பமோ என்னவோ நீ உன் மனசுல பாரம் வச்சிருந்தா அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நேர்மையான வழியில மட்டும் உன்னது பயணத்தை நீ தொடரு. அதுதான் இப்பொழுதைக்கு தேவை. ஆனா தடம் மாறக்கூடாது. கடவுள்கிட்ட கேட்ட கொடுக்கல, நான் ஏன் நல்லவனா வாழணும்? நம்ம மனசுல நினைக்கிறோமா இல்லையா? நினைச்சவங்க எத்தனை பேர்? சோ நிச்சயமா நீங்க நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க, ஏகப்பட்ட பேர் நினைச்சிருப்பீங்க. அந்த நினைப்பு தான் உங்களுக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுக்குது. செய்ய வேண்டிய நேரத்துல செய்வாருப்பா, கேட்டுட்டாரு, சொல்லியாச்சு, அவர் கேட்டுட்டாரு, செய்ய வேண்டிய நேரத்துல அவர் செய்வாரு. நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் ஏன் கெட்டவனா மாறணும்? அவர் செய்யல அப்படின்னா தான் கெட்டவனா மாறணும். அவர் தான் செய்யறாரு. இன்னைக்கு செய்யலன்னா நாளைக்கு செய்வாரு. சரி, நாளைக்கு செய்யலன்னா நாளானைக்கு செய்வாரு. அவ்வளவுதானே. சோ இந்த மாதிரி தான் நீங்க மனசுல ஒரு லட்சியத்தை ஏற்படுத்தி அதுல நின்னு வாழணும். சோ அந்த மாதிரியான நம்பிக்கை யாருக்கு இருக்குதோ அவங்க வாழ்க்கையில சகல செல்வமும் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை புண்ணியங்களும் அவங்களுக்கு சேர்ந்தா எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்களோ அதற்கு தகுந்ததை விட பல மடங்கு சாய்ப்பா அவர்களை உயர்த்துவார். சோ உங்களுக்கு நிறைய சந்தேகம் நிச்சயமா இருக்கு. அந்த சந்தேகங்கள் நம்பிக்கை இல்லாமல் பிறக்கக்கூடியது, அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத இடத்துலதான் நம்ம சந்தேகப்படுவோம். நம்பிக்கை இருக்கிற இடத்துல சந்தேகப்படுவோமா? கணவனை சந்தேகப்படுவோம், நம்ம அப்பா அம்மா சந்தேகப்படுவோமா? பிள்ளைகளை சந்தேகப்படுவோம், நம்ம அப்பா அம்மா சந்தேகப்படுவோமா? சந்தேகப்பட மாட்டோம். அது போல தெய்வத்தை எக்காரணத்து கொண்டும் சந்தேகப்படாதீர்கள். கணவன் சரியில்லைன்னு சொல்லி சந்தேகப்படும். அப்பா அம்மா எங்க சந்தேகப்பட்டிருக்கோம்? கேட்டு சொல்லி பாருங்க. சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ மாதா பிதா குரு தெய்வம். சோ குருவையும் சந்தேகப்படக்கூடாது,
தெய்வத்தையும் சந்தேகப்படக்கூடாது. மாதாவையும் பிதாவையும் எந்த அளவுல நேசிச்சோமோ, எந்த சந்தேகமும் இல்லாமல் இவர்கள் தான் என்னோட அப்பா அம்மா, இவங்க சொன்னது எல்லாமே என் நன்மைக்காக தான், என்ன நன்மையை தாண்டி அவங்க எங்க யோசிக்க போறாங்க. அப்ப நிம்மதியா நம்ம வீட்டுல இருக்கோம், நிம்மதியா தூங்குறோம். ஏதாவது ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம்? பெற்றோர்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லையா? இப்போ கணவர்கிட்டயோ மனைவி கிட்ட ஷேர் பண்ண முடியுமா? நீங்க உங்க பிரச்சனைய உங்க மனைவி கிட்ட ஷேர் பண்ணா உங்க மனைவி அவங்களுடைய சொந்த பந்தத்துக்கிட்ட கண்டிப்பா லீக் அவுட் பண்ணுவாங்க. ஆனா பெற்றோர்கள் செய்வார்களா? அதுதான் அங்கதான் புரிஞ்சுக்கணும். அதே போல மனைவி கணவன் கிட்ட ஏதோ சில விஷயங்கள் சொல்லும் போது அவங்க நாளைக்கு மனைவிக்கும் கணவனுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்க கணவன் சைடு, அவருடைய சைட்ல இருக்கக்கூடிய 1-2 பேருக்கு சொல்லுவாங்க, இது மாதிரி இப்படி இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நம்பி சொல்ல முடியாத நிலைமை. ஆனா அப்பா அம்மா கிட்ட நம்ம சொல்லலாம். அதே போல கடவுள்கிட்டையும் நீங்க சொல்லுங்க, ஆனா சந்தேகம் இல்லாம சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை நிச்சயமா சாய்ப்ப மாத்துவார். எல்லா பதிவுலையும் நான் உங்களுக்கு கேரண்டி கொடுத்துருக்கேன். நீ என்னடா கேரண்டி கொடுக்கறது அப்படின்னு கேட்கலாம். நானும் உங்கள ஒருவனா இருந்து நான் அந்த கேரண்டி கொடுக்குறேன். உங்கள ஒருவன் தானே நானும். நீங்க என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சீங்களோ அந்த கஷ்டத்தை நான் ஒண்ணு நிறையவும் அனுபவிச்சிருக்கலாம், இல்ல குறைவாகவும் அனுபவிச்சிருக்கலாம். ஆனா அனுபவிச்சேன் இல்லையா? நீங்க 10 அனுபவிச்சேன்னா 1 அனுபவிச்சிருப்பேன். நான் 10 அனுபவிச்சா நீங்க 1 அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. வலி வந்தா அது எனக்கும் கஷ்டம் தான், உங்களுக்கும் கஷ்டம் தான். எனக்கு வலிக்கு இதுன்னு சிரிக்க முடியுமா? மூல வளர்ச்சி இல்லாதவங்களை அடிச்சா கூட அவங்களும் அழுவாங்க. கரெக்டு தானே? அப்போ வலின்றது பொது, எல்லாத்துக்கும் பொது. அப்போ நமக்கு வலிக்குதுன்னு கடவுளுக்கு தெரியாதா? கை குழந்தை அழுவுது அப்படின்னா அம்மாக்கு தெரியாதா குழந்தை ரொம்ப வலியில துடிக்கிறான், பசியில துடிக்கிறாங்க அப்படின்னு? சோ அந்த உணர்வு சாய்பாவுக்கு இருக்குதுன்றதுக்காக தான் சொல்றேன். அதனாலதான் சந்தேகப்படாம ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் துன்பத்தை நிச்சயமாக அவர் சரி செய்வார். சரி செய்வதற்கு கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும். ஏன்னா வலி ஜாஸ்தி. நம்ம நிறைய பதிவுல சொல்லியிருக்கோம். 2 பேர் பைக்ல போறாங்க, கீழே விழுறாங்க. 2 பேருக்கு ஒரே மாதிரி காயம் இருக்குமா? இருக்குமா சொல்லுங்க? ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும் காயறதுக்கு, இன்னொருத்தருக்கு சும்மா ஜஸ்ட் 1 வீக் ஆகும். இப்ப நாங்க 2 பேரும் ஒரே வண்டியில தானே போனோம், எப்படி அவருக்கு மட்டும் அதை நம்ம ஏன் ஏத்துக்கிறோம்? ஆமா, அவர் விழுந்தாரு, அவருக்கு சின்ன காயத்தோட போச்சு, நீயும் விழுந்தா பெரிய காயமா போயிடுச்சு, அதை ஏத்துக்கிறோம். ஆனா இதை ஏத்துக்க மறுக்கிறோம். சோ மனசுல இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க, எனது காயம் பெரிய காயம், அது குணமாக சில நாளோ சில மாதமோ சில வருஷமோ ஆகும், அதுவரை நான் காத்திருப்பேன். சொல்லுங்க, மனதார சொல்லுங்க. இல்ல மனதார சொன்னத இந்த கமெண்ட்லயும் சொல்லுங்க. சோ இப்படிதான் நம்ம நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆழ் மனசுக்கு ஏற்படுத்தணும். அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்னா, என் கூட வந்தவனுக்கு சின்ன காயம், அவன் சரியாயிட்டான், எனக்கு பெரிய காயம், ஒருவேளை டாக்டர் என்னை ஏமாத்துறாரா? காயம் தெரியுது, அதனால அவன் நம்புறான். இது காயம் தெரியல, அதனால நம்ம நம்ப மறுக்கிறோம். ஆனா சில விஷயத்த நம்புனாதான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். சில விஷயம் இல்ல, பல விஷயம் அப்படிதான் இருக்குது. சோ நம்பினாதான் வாழ்க்கை. நாளைக்கு உயிரோட இருப்போம் அப்படின்னு நினைச்சாதான் நாம இன்னைக்கு உயிரோட இருக்க முடியும். நாளைக்கு நீ உயிரோட இருக்க மாட்டப்பா, உனக்கு ஏதோ ஒரு நாள் குடிச்சாச்சு, நாளைக்கு இந்த நேரத்துல நீ அப்படின்ட்டுனா இந்த நிமிஷத்துல இருந்தே அவன் செத்து போயிடுவான். அப்போ நாளைக்கு நான் இருப்பேன், அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்போ என்னமோ நடக்கும், ஏதோ நடக்கும், நடந்தா சரி அப்படின்னா, இது எப்படின்னா அடிக்கடி சொல்லுவாங்கல்ல ஊர்ல, சூடு இல்லை சொர்ணம் இல்லைன்னு. ஸோ சொர்ணம் இல்லாத வாழ்க்கை வாழ்றோமோன்னு தோணுது. சில பேர் பார்த்தீங்கன்னா என்னமோ நடக்குதுங்க, நான் பாடுக்கும் ஓடுறேங்க
அப்படி கேட்குறவங்கள அப்படி சொல்லும் போது ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்குது. ஏன் இப்படி பேசுறாங்க? ஏன் இவங்களுடைய வளர்ச்சியை இவங்களே ஏன் தடுத்து நிறுத்திக்கிறாங்க? போராடினால் வெற்றி உண்டு. ஆனா இவங்க சலிப்புடன் போராடுகிறார்கள், நம்பிக்கை இல்லாதவர்களாக போராடுகிறார்கள். இந்த சலிப்பு எவ்வளவு பெரிய ஆபத்துன்றது தெரிஞ்சும் அவங்க சலிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் கவலைகளோட தான் இருப்பாங்க. ரெகுலரா பாக்குறவங்க பேசுறவங்க மட்டும் இவங்க புலம்பல சொல்ல மாட்டாங்க. புதுசா ஒருத்தவங்க கிட்டையும் இவர்கள் தங்கள் புலம்பல்களை சொல்லியே தீருவார்கள், கவலை அடைவார்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்பிக்கையின்மை என்ற அடிப்படையில தெய்வத்துக்கு கூட நம்ம நின்னா கூட நம்ம ஜெயிக்க முடியாது. அதுதான் இங்க பல பேருடைய தோல்வி முகமாக இருக்கிறது. ஒரு சாய்ராம் கேட்டாங்க, நிறைய பாரதிய சச்சரித மெடிடேஷன் பண்றாங்க, ஆனா நம்பிக்கை வரலைங்க வாழ்க்கையிலன்னா ஒரே விஷயம், அவங்களே கேள்வி கேட்டாங்க ஆனா பதில் அங்கே இருக்கு. நம்பிக்கை இல்லாம எந்த காரியத்தை செஞ்சாலும் எது ஜெயிக்க போகுது? நீங்க ஒண்ணும் இல்லை, நாளைக்கெல்லாம் என் வாழ்க்கை ஒரு மாதிரி ஆயிட போகுதுன்னு நீங்க நினைச்சு பாருங்க. இந்த ஒரு நாளை உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா ஒரு பேர்டன் கொடுக்கும், எவ்வளவு தெரியுமா கஷ்டம் கொடுக்கும். ஏன்னா அவநம்பிக்கை ஒரு நொடி வந்துடுச்சுனாவே செய்ய வேண்டிய காரியத்தை கூட நம்மளால சிறப்பா செய்ய முடியாது. அதாவது ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய வேலையை கூட நாம செய்ய முடியாம போயிடும். ஏன்னா மனசு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேட் வைப்ரேஷனை உருவாக்கும். நல்ல ஹாப்பியா இருப்போம், ஒரு வாரம் சந்தோஷத்துக்கு குறைச்சலே கிடையாது. நல்லா நம்ம சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, நம்ம ஏதாவது பொருள் வாங்கியிருப்போம், ரொம்ப ஹாப்பியா இருக்கும், போற வர எல்லாம் கொண்டாட்டமா இருக்கும். அந்த நேரத்துல ஏதாவது ஒரு விரும்பத்தகாத ஒரு செய்தி வரும். அந்த செய்தி வந்த அடுத்த ஒரு நிமிஷத்துல வயிறு கலக்கும், மயக்கம் வரும், உடம்பு வேர்க்கும், ஹார்ட் பீட் எகிரும், பதட்டம் அதிகரிக்கும். இதை சொல்லவே உங்களுக்கு சில பேருக்கு அதிகரிக்கும். அப்ப அந்த ஒரு வாரம் சந்தோஷமா இருந்தோமே, அந்த சந்தோஷத்துக்கு உண்டான தைரியம், மன வலிமை எங்க போச்சு? அந்த ஒரே நொடியில அந்த செய்திய நான் கேட்டுட்டேன். கேட்ட உடனே நிலை கொழிஞ்சு போயிட்டேன். மறுபடியும் இல்லை, இது பொய் செய்தி, வேற ஒருத்தவங்களுக்கா, உங்க குடும்பத்துக்கு இல்லை அப்படின்னா உடனே ஒரு சந்தோஷம். அப்ப அந்த ஒரு நொடி பொழுதுல நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்குதா இல்லையா இந்த மாதிரியான செய்திகள்? இதைதான் நம்ம யோசிக்கணும். கீழே விழுந்துட்டாங்க, ஓகே, ஐயோ விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி வயதெல்லாம் அலசுது. நம்ம அம்மாவோ அப்பாவோ வேற வயசானவங்களோ ஹாஸ்பிட்டல கூட்டு போற வரைக்கும் பரபரன்னு இருக்கிறோம். ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ஸ்கேன் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து டாக்டர் ஸ்கேனை பதில ஒண்ணுமே இல்லைங்க, நார்மல் தாங்க, 1 வீக் பெட் ரெஸ்ட்ல இருந்தாங்கன்னா மாத்திரை கொடுத்தா சரியாயிடும். அப்போ அது வரைக்கும் இருந்த துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. மனசுடைய மகிமையை தெரியாம இங்க வாழ்க்கைய வாழவே முடியாது. ஒரு நொடி பொழுதும் அந்த மனசுக்கு ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். அந்த உடலையும் சரி, எண்ணத்தையும் சரி, உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் சரி. அதான் சொல்ற, மனதை சரி செய்யாமல் எதையுமே சரி செய்ய முடியாது. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவே நன்றி. மனதை சரி செய்ய நான் முயற்சிகள் எடுக்கப் போகிறேன். இன்பமும் துன்பமும் ஒன்று என்பதை நான் என்று அறிவேனோ அன்றுதான் என் வாழ்க்கையில் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொண்டேன். இவ்வளவு நாள் அவநம்பிக்கையுடன் நாங்கள் உங்களை வழிபாடு செய்ததும் வாழ்ந்ததுக்கும் மன்னித்து விடுங்கள். இனி முழு நம்பிக்கையுடன் நாங்கள் நிச்சயமாக வாழுவோம், சாதனை படைப்போம். நாங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் எங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் வேண்டுதலை கேட்டிருக்கும் எங்கள் சாயப்பாவிற்கு நன்றி நன்றி நன்றி. தினந்தோறும் அன்பிசாய் ஆடியோ பதிவுகளை கேளுங்க, உங்க ஆழ் மனசுல நம்பிக்கையை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.